உங்களோட முக்கிய கொள்கை என்ன சார்? கட்சியோட முக்கிய கொள்கை மகாத்மா காந்தியடிகளுடைய கனவு பூரண மதுவிலக்கு, இலவச கல்வி, இலவச மருத்துவம் தமிழகத்துல இதுதான் சார். பூரண மதுவிலக்குன்றீங்க, அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து மதுவில்லாதான் இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்கமே இயங்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அது இல்லாம இன்னைக்கு இவங்க கொடுக்குற இலவசங்களை பார்த்தீங்கன்னா நிறைய இலவசங்களை தராங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த மதுவில் வர பணம் தான் முக்கிய இது இருக்கு. அதனால பூர்ண மதுவிலக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க தமிழ்நாடு? ஒரு துளி மது கூட இல்லாத மாநிலம் குஜராத் இருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க. அது கவர்மெண்ட், அது சென்ட்ரல் கவர்மெண்டே குஜராத்துக்கு அந்த ஒரு கனெக்ஷன் தெரியும். நம்ம எப்பவுமே புறக்கணிக்கப்படுறோம் மத்திய அரசாங்கத்தால. அப்படி ஏன் புறக்கணிக்கப்படுறோம்? அப்போ நம்ம மக்கள் வந்து புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தான். நம்ம ஏன் அரசியல் ரீதியா புறக்கணிக்கப்படுறோம்? படிப்படியா மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்ட்டு போன எலெக்ஷன்ல டிஎம்கே கவர்மெண்ட் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 கடைகளை இழுத்து மூடிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா 500 கடைகளை மூடினதுக்கு அப்புறம் டாஸ்மார்க்ன்ற பேரை மாற்றி மணமகள் மன்றம்ன்ற பேரை வச்சு 500 கடைகளை திறந்தீங்களே, சரி அதை கூட விட்டுருவோம். இப்ப காம்பன்சேட் பண்ணிட்டீங்க. இப்ப திரும்ப வந்து 1000 மதுக்கடைகளை வந்து புதுசா மணமகள் மன்றங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களே, எத்தனை கோடி டெண்டர் கமிஷன், இதெல்லாம் எங்க கொண்டு போனீங்க? இப்போ மதுக்கடைகளை வந்து இந்த அரசுக்கு வந்து குறைக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. அதாவது இந்த மது விற்பனையில வந்து அமோகமான வசூல் செய்து சாதனை படைத்த அரசு அதை கண்டு ருசி கண்டுட்டாங்க. மது ஆலைகளை வந்து வச்சிருக்கிறது நீங்க, உங்களுடைய ஃபேக்டரியில தான் மது உற்பத்தி செய்றீங்க. யாருக்கு விற்கிறீங்க? அதை டெய்லி வந்து தினக்கூலிங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுல 300 ரூபாய் கொண்டு மதுக்கடைகளுக்கு கொடுத்து இந்த பணத்துல அரசியல் நடத்துற அரசு நம்மளுக்கு தேவையானதை நீங்க யோசிச்சு பாருங்க. சரி, 2016 ஸ்டாலின் அவர்களே நிற்கும் போது முதல்ல அந்த அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியிலே வந்து மது கடைகளை முற்றுமா மூடுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா அதுல வந்து அவர் தோல்வியை தான் அடைஞ்சாரு, படுதோல்வி அடைஞ்சாரு அந்த எலெக்ஷன்ல. மக்கள்கிட்டயே வந்து அதுக்கான ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மது கடைகளை மூடணுன்றது முக்கியமா ஆண்களுக்கு. ஏன்னா மது கடைகள் மூடனா சாராய கடைகள் அதிகமாயிடும்ன்றாங்க, கள்ளச்சாராயங்கள் அதிகமாயிடும், கள்ளச்சாராய சாவுகள் அதிகமாகும்ன்றாங்க. அதை பத்தி நான் சொல்றேன். ஹெல்மெட் போடலன்னா 1000 ரூபாய் ஃபைன் சொல்றீங்க. ஹெல்மெட் போடாம போறாங்களா மக்கள்? 1000 ரூபாய் ஃபைன் அடிக்கிறதுக்கு பயந்து ஹெல்மெட் போடுறாங்கல்ல. மது கடைகள் இங்க கிடையாது அப்படின்னு சொன்னா இது திறந்துதான் ஆகணும் சொல்லி யார் போராட்டம் நடத்தினாங்க? திறக்க கூடாது சொல்லிதான் காந்தியவாதி சசி பெருமாள் காலத்துல இருந்தே போராட்டங்கள் நடைபெற்று. திறக்கணும் சொல்லிட்டு எந்த போராட்டமும் நடக்கலையே. எந்த மக்கள் வந்து உங்ககிட்ட கெஞ்சினாங்க? சரி, கள்ளு கடைகளை பத்தி உங்களோட அபிப்பிராயம்? போதை தான் முக்கியம் அப்படின்னா கல்லு வந்து உடம்புக்கு அவ்வளவு கெடுதல் இல்லை. அது வந்து ஆராய்ச்சி ரீதியா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ கல்லு கடைகளை திறந்து வச்சா கூட இதுக்கு பெட்டர். ஆனா இந்த சாராயத்தால எவ்வளவு பிரச்சனை நீங்களே யோசிச்சு பாருங்க. விஷ சாராயத்தால டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில 65 பேர் சேர்த்து போனாங்க. குடிக்கிறவங்க பூரா வந்து பாமர மக்கள் தான். மதுனால லிவர் ஃபெயில்யூர், கிட்னி ஃபெயில்யூர், அது இதுன்ட்டு எத்தனை தாய்மார்கள் விதவையாகிறாங்க. சோ இது இழப்பு வந்து முழுக்க முழுக்க வந்து அப்பாவி